HTML பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ முதல் HTMLனா என்ன? HTML அப்படின்றது வெப் பேஜஸ் டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறத விட இதை வந்து வெப் லாங்குவேஜ்னே சொல்லலாம், வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம வெப் பேஜஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ வெப் பேஜ்னா என்ன நமக்கு தெரியணும், வெப்சைட்னா என்னன்னு தெரியும். ஸோ வெப் பேஜ் அப்படின்னு சொல்றது ஒரு சிங்கிள் பேஜ், அப்படி இல்லாட்டா அதை வெப் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். வெப்சைட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் சேர்ந்தது வெப்சைட். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டும் இல்லை வெப் பேஜை பொறுத்த மட்டும் ரெண்டு விதமாக வெப் பேஜ் பிரிக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். ஸோ ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். வெப் பேஜை பொறுத்த மட்டும் HTML யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண எல்லா பேஜஸுமே ஸ்டாட்டிக் தான், டைனமிக் கிடையாது. ஸோ ஸ்டாட்டிக் வெப் பேஜஸை கிரியேட் பண்ணுறது தான் HTML யூஸ் பண்ண போகிறோம். நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்குது, நிறைய மார்க்அப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே டேர்ம் தெரியும் HTML அப்படின்னு சொன்னால் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த மார்க்அப் லாங்குவேஜ் நிறைய இருக்குது. எத்தனை லாங்குவேஜ் இருந்தாலும் அத்தனையிலையும் ரொம்ப ஃபேமஸாக இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது HTML தான். ஸோ அதனுடைய பேர் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இதில் முதல் வெப் பேஜ்னா என்ன, வெப்சைட்னா என்ன. ஸோ வெப் பேஜை பொறுத்த மட்டும் ரெண்டு டைப்பாக இருக்குது, ஸ்டாட்டிக் வெப் பேஜ், டைனமிக் வெப் பேஜ். ஸோ HTML வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா வெப் பேஜுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் வெப் பேஜ் தான். ஸோ இந்த ஸ்டாட்டிக் வெப் பேஜுக்கும் டைனமிக் வெப் பேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது. பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த மட்டும் ஒரு பேஜில் கண்டென்ட்டு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் டைனமிக் வெப் பேஜ். கண்டென்ட்டு சேஞ்சஸே ஆகலை, நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படியே நின்றுட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாட்டிக் வெப் பேஜ். எனக்கு இன்னும் புரியல சார், வித்தியாசமாக சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம், லைவ் கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பால் போட போட அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அந்த பால் போட்டு முடிச்ச உடனே அதுக்கு ஸ்கோர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 6 போயிருக்கா, 4 போயிருக்கா, அவுட் ஆயிருக்காங்களா, நோ ரன்னா, என்ன ஸ்டேட்டஸ்ன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி டேட்டா சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஒரு வெப்பேஜில் அப்படின்னு சொன்னால் அந்த வெப்பேஜ் டைனமிக் வெப்பேஜ். இது எப்படி சார் டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா பேஸோட கனெக்ஷன் இருந்துச்சு ஒரு பேஜுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பேஜ் வந்து டைனமிக் பேஜ். என்னை பொறுத்த மட்டும் பை டிஃபால்ட்டாக நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டது. டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து நமக்கு வியூ பண்ணி காட்டுறாங்க வெப்சைட்டில் அப்படின்னு சொன்னால் அந்த பேஜ் கம்பல்சரியாக டைனமிக் பேஜ். வித்தவுட் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் டிபி அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாட்டிக் பேஜ். தட்ஸ் ஆல். ஸ்டாட்டிக் பேஜ்னா டேட்டா பேஸோட கனெக்ஷனே இருக்காது, எந்த சேஞ்சஸும் நடக்காது, ஜஸ்ட் அப்படியே வியூ மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் பேஜ். அந்த மாதிரி பேஜஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் HTML யூஸ் ஆகுது. ஸோ டைனமிக் பேஜுங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ ஸ்டாட்டிக் பேஜை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சிம்பிளாக எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறது, அது என்ன ஏது அப்படின்றத தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், HTML பற்றி பார்க்க போகிறோம். HTML பற்றி படிக்கும்போது நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக HTML பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது HTML5 அந்த வெர்ஷனை பற்றியே நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ HTML ரன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தாலே போதுமானது. HTML ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதுமானது. எந்த ப்ரௌசர்னாலும் சாஃப்ட்வேர் ரன் ஆகும், இதில் தான் ரன் ஆகும், அதில் தான் ரன் ஆகும், எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ HTML அப்படின்றது ஒரு ஈஸி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெப்சைட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் ஒரு சில ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்.
லாங்குவேஜ் அப்படின்றது ரெண்டு பேர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியரா இருக்கணும், புரியணும். நான் பேசுறது இன்னொருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கும் புரியணும். நம்ம கம்ப்யூட்டரோட பேச போறோம் அப்படிங்கிறதுனால ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம். நம்ம கம்ப்யூட்டரோட பேச போறோம், கம்ப்யூட்டர் நம்ம கூட பேச போகுது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் என்ன செய்யாது, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாது. அதனால காமன் லாங்குவேஜ் ஒன்று மார்க்அப் டாக்ஸ். எல்லாமே எதுல இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்அப் லாங்குவேஜ் பொறுத்த மட்டும் டாக்ஸா இருக்க போகுது. ஸோ நமக்கும் அந்த டேக் புரியணும், கம்ப்யூட்டருக்கும் அந்த டேக் புரியணும். அதனால தான் நம்ம மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறது, ஒரு வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போறது, அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம முன்னாடி என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தெரியறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா HTML பொறுத்த மட்டும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னாலும் ரன் ஆகும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. இது எதுலனாலும் இந்த லாங்குவேஜ் ரன் ஆகும், எதுலையுமே ரன் ஆகாதான் கிடையாது. அதனால இதுக்கு பேர் என்னன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. ஸோ ஒரு ஓஎஸ்ல பார்க்குற அவுட்புட் தான் எல்லா ஓஎஸ்லையும் வரும். இந்த வெப்பேஜ் இதில் தான் இப்படி அவுட்புட் வரும், அதில் அப்படி அவுட் வரணும் மாற்றி வராது. நம்ம டெவலப் பண்ணுற வெப்பேஜஸ் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் வரும். எந்த ப்ரௌசர்னாலும் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ HTML பொறுத்த மட்டும் விண்டோஸ் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து, குரோம்லேருந்து, வேற ப்ரௌசர்ஸ் ஃபயர்பாக்ஸு, அதுக்கு பிறகு இன்னும் வேற வேற ப்ரௌசர்ஸில் எதுனாலும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு, சஃபாரி, இன்னும் ஏகப்பட்ட ப்ரௌசர்ஸ் இருக்கு. ஸோ எந்த ப்ரௌசர்னாலும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா HTML ரன் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரைட். ஸோ HTML எது கிட்ட கேட்டகரியில் வருதுன்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன், கன்சோல் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், வெப் சர்வீஸ். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம வெப் அப்ளிகேஷன் தான் படிக்க போறோம். அதுல தான் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா HTML வருது. இதுல தான் என்ன வருது, HTML வருது. இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இது வெப் அப்ளிகேஷன், விண்டோ அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து VB, கன்சோல் அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து C, C++. ஸோ மொபைல் அப்ளிகேஷனுக்கு எந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் என்னது கன்சோல் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு இருக்குது. வெப் சர்வீஸஸ் பொறுத்த மட்டும் அதெல்லாம் இப்போ நமக்கு வேண்டியதில்லை, நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம படிக்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா HTML பற்றி படிக்க போகிறோம். HTML பற்றி படிக்க போகிறோம். ஸோ HTML உடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML. இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML. ஸோ முதல்ல எடுத்த உடனே இந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம HTML5 படிக்கிறோம்னு சொன்னோம். அந்த HTML5 வெர்ஷன் படிக்கிறோன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த டேக் படிக்கிறோம். டாக் டைப் அப்படின்ற டேக், அதில் HTML நம்ம எழுதுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் எழுத வேண்டியதில்லை. ஸோ மெஜாரிட்டி இது மட்டும் தான். HTML பொறுத்த மட்டும் 2 செக்ஷன் இருக்கு. ஸோ ஒன்று ஹெட் செக்ஷன், இன்னொன்று பாடி செக்ஷன். HTML பொறுத்த மட்டும் 2 செக்ஷன் இருக்கு. ஒன்று ஹெட் செக்ஷன், இன்னொன்று பாடி செக்ஷன். ஹெட் செக்ஷனை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா
இந்த ஸ்க்ரீன்ல ரெண்டு தலைப்பா பிடிக்கிறாங்க. ஒன்று டைட்டில் ஆஃப் த பேஜ், இன்னொன்று வெப் பேஜுடைய பாடி. இந்த லொகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப் பேஜுடைய பாடி, இது வந்து டைட்டில். ஸோ இந்த ரெண்டா பிரிக்கிறது தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெட் செக்ஷன் ஒன்று, பாடி செக்ஷன் ஒன்று. ஸோ ஹெட் செக்ஷன்ல வரக்கூடியது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைட்டில் மட்டும் தான் வரும் மெஜாரிட்டியா. ஸோ ரிமைனிங் பாடி தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா பாடி டேக் தான் ஃபுல்லா. ஸோ ஹெட் செக்ஷன்ல வரக்கூடியது டைட்டில் மட்டும் தான் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஸோ அதுக்கடுத்து பாடி செக்ஷன். பாடி செக்ஷனை பொறுத்த மட்டும் வெப்பேஜோடைய கண்டென்ட் நம்ம என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ, ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணலாம், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் டிஸ்பிளே பண்ணலாம், இமேஜ் டிஸ்பிளே பண்ணலாம், ஆடியோ டிஸ்பிளே பண்ணலாம், வீடியோ டிஸ்பிளே பண்ணலாம். என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோம், எங்கனக்குள்ள நான் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்க தள்ளி டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே எங்க தான் டிஸ்பிளே பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பாடி செக்ஷன்ல தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது எல்லாம் கண்டிப்பா என்ன செய்யணும், இந்த ஃபார்மட்ல தான் எழுதணும். ஹெட் செக்ஷனுக்கு எழுத வேண்டியது டைட்டில் மட்டும்தான், தலைப்பு மட்டும்தான். ரிமைனிங் என்னெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் எதில் தான் டிஸ்பிளே பண்ணணும், பாடியில தான் டிஸ்பிளே பண்ணணும். இந்த வெப்பேஜை நம்ம எப்படி சேவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா இது இன்னொரு எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குன்னா .htm அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன், அப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. htmlனு சொல்லலாம், அப்படி இல்லாட்டா htm அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எல்லாருக்கும் இனிஷியல் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபைலுக்கும் கண்டிப்பா என்ன உண்டு கேட்டீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் உண்டு. அந்த எக்ஸ்டென்ஷன் தான் அதனுடைய ஃபைல் டைப். அது தெரியல அப்படின்னா கம்ப்யூட்டரால ரெகனைஸ் பண்ண முடியாது, அன்னோன் ஃபைலா போயிடும். ஸோ எல்லா ஃபைல் லாங்குவேஜுக்குமே, உதாரணத்துக்கு சி ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆடியோ வீடியோ அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன உண்டு கேட்டீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் உண்டு, ஃபைல் டைப் உண்டு. அந்த ஃபைல் டைப் வச்சுன்னா அது ரெகனைஸ் பண்ணுது. டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்னு சொன்னா .doc, MP3 ஃபைல்னு சொன்னா .mp3, வீடியோ ஃபைல் MP4 னு சொன்னா வீடியோ ஃபைல்னா .mp4, சி ப்ரோக்ராம் எழுத போறீங்கன்னா .c, ஜாவா ப்ரோக்ராம் எழுத போறோம்னா .java. ஸோ என்ன ஃபைல் நேம்ல நம்ம ஸ்டோர் பண்றோம், கம்ப்யூட்டர் இதுக்கு என்ன ஃபைல் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே எக்ஸ்டென்ஷன் வச்சுதான். ஸோ அது மாதிரி நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு HTML ஃபைலும் .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல தான் என்ன செய்யணும், சேவ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்றதுக்கு ப்ரௌசருக்கு போய் ரன் பண்ணணும். ஸோ இதை நம்ம டைப் பண்ணி ரன் பண்றதுக்கு நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. ஸோ இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை பொறுத்த மட்டும் நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு. ஸோ நோட்பேட் சிம்பிளா நம்ம எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணல கம்ப்யூட்டர்ல இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நோட்பேட் டெக்ஸ்ட் எடிட்டர்ல சேவ் பண்ணலாம். நம்ம அப்படியே டைப் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே டைப் பண்ணிட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணும்போது .html சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரை ஓபன் பண்ணி ரன் பண்ணோம்னா ப்ரோக்ராம் ரன் ஆயிடும். தட்ஸ் ஆல்.